உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா நீ என்ன வேணாலும் பேசி என்ன வேணாலும் செய், ஆனா உன் மனசுல மாமா தான் இருக்காரு. நீங்க ஆத்மாவால இணைஞ்சிருக்கீங்க. ஆனா அந்த மலிஷ்கா குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுக்குறாங்க. இப்ப கூட எனக்கு நம்பிக்கை இருக்கு, மாமா கண்டிப்பா இதை ரியலைஸ் பண்ணுவாரு. ஏன்னா நீ அவர் மேல வச்ச அன்பு பாசம் யாரும் அவர் மேல வச்சது கிடையாதுக்கா. ஷாலு, லட்சுமி அக்கா, என்ன நீ எப்ப எழுந்த? இப்ப வா. உன்னை பத்தி கவலைப்பட்டாதான் தூக்கம் வரல. சாரி ஷாலு, நான் சொல்லாமலே கிளம்பி போயிட்டேன். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, நல்லதுதான். நல்லது அப்படின்னா நீ என்ன நினைக்கிறியோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படியா? நான் என்ன நினைக்கிறேன்? வேற என்னவா, என்னால இங்க இருக்க முடியலன்னு நான் பார்க்க கிளம்பிட்டேன்னு. நான் அப்படிலாம் எதுவுமே யோசிக்கல. ஷாலு, எனக்கு கெட்ட கனவுகள் வந்தது. என்ன? ரிஷிக்கு என்னமோ ஆயிடுச்சு. அப்புறம் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. இங்க இருந்து ஓடி போயிட்டேன். இங்க இருந்து ஓடி போனியா? ஆமா, ஏன்னா எனக்கு ஆட்டோவே கிடைக்கல. அதனால நான் அப்படியே ரொம்ப தூரம் ஓடியே போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஆட்டோவே எனக்கு கிடைச்சது. என்ன, ஹாஸ்பிட்டல் யாராவது பார்த்தாங்களா? இல்ல, நான் யாரையுமே சந்திக்கல. ரிஷியை மட்டும்தான் பார்க்க போனேன். ஐசியூக்கு போய் ரிஷியை பார்த்துட்டு வந்தேன். உனக்கு தெரியுமா ஷாலு, ரிஷியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு இப்ப நிம்மதியா இருக்கு. அக்கா உண்மையை சொல்ல, மாமாவை இன்னும் விரும்புறதானே? நான் விரும்புறேன், ரொம்ப விரும்புறேன். என் காலம் முழுக்க அவன் கூடவே வாழ விரும்புறேன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எல்லா ஜென்மத்திலையும். அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் ஷாலு. ஒரு நல்ல மகன், நல்ல பிரதர். இங்க ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. எந்த மாதிரியான அன்பை நான் விரும்புறேனோ, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் விரும்புறோமோ அந்த மாதிரியான அன்பு எனக்கு கிடைக்காது. ஏன்னா ரிஷியும் மலிஷ்காவும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நிக்கிற மூணாவது ஆள் தான் நானு. சோ நான் தனியா விரும்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இது ஒருதலை காதல். எப்பயுமே இது ஜெயிக்காது. என்னோட மனசுல ரிஷிக்கான அன்பு இருக்கு. அதனால என்ன ஆக போகுது எனக்கே நல்லா தெரியும். எங்களுக்குள்ள எந்த ஒரு உறவும் வளராது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? இல்ல, இன்னொன்னு எங்களை குழப்பிட்ட. சொல்ல வர்றதா நேரா சொல்லி தொலை. படுத்து தூங்கு. நான் கனவுல உன்கிட்ட சொல்றேன். கனவுல என்ன சொல்ல போற? முன்னாடி தானே உட்காந்துட்டு இருக்க, இப்பவே சொல்லு. கனவுல என்ன சொல்ல வருவேனா, நாம என்ன விரும்புறோமோ அதெல்லாம் கனவுல நமக்கு கிடைக்கும். அதோட காலையில கனவு என்னைக்குமே பலிக்கும். பாணி, நீயும் நானும் ஒரு வேலை பண்ணலாம். பகல் கனவு காணலாம். அப்பதான் நீ என்ன விரும்புறேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. அதுவும் கரெக்ட். படு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.